அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம். அத்தியாயம் 64 அத்தகாபூன், இழப்பு. வசனங்கள் 1 முதல் 18 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். வானங்கள் பூமியில் உள்ளவை அல்லாஹுவை போற்றுகின்றன. ஆட்சி அவனுக்கே உரியது, எல்லா புகழும் அவனுக்கே உரியது. ஒவ்வொரு பொருளின் மீதும் அவன் ஆற்றலுடையவன். هو الذي خلقكم فمنكم كافر ومنكم مؤمن والله بما تعملون بصير. அவன்தான் உங்களை படைத்தான். உங்களில் இறை மறுப்பாளரும் உள்ளனர், இறை நம்பிக்கையாளரும் உள்ளனர். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் பார்ப்பவன். خلق السماوات والأرض بالحق وصوركم فأحسن صوركم وإليه المصير. வானங்களையும் பூமியையும் நியாயமான காரணத்துடனே அவன் படைத்துள்ளான். அவனே உங்களை வடிவமைத்து உங்கள் தோற்றங்களை அழகாக்கினான். அவனிடமே மீளுதல் உண்டு. يعلم ما في السماوات والأرض ويعلم ما تسرون وما تعلنون والله عليم بذات الصدور. வானங்கள் பூமியில் உள்ளவற்றை அவன் அறிகிறான். நீங்கள் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும் அறிகிறான். உள்ளங்களில் உள்ளவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்தவன். ألم يأتكم نبأ الذين كفروا من قبل فذاقوا وبال أمرهم ولهم عذاب أليم. இதற்கு முன்பிருந்த இறை மறுப்பாளர்களை பற்றி செய்தி உங்களிடம் வரவில்லையா? தமது செயலுக்குரிய விளைவை அவர்கள் அனுபவித்தனர். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு. ذلك بأنه كانت تأتيهم رسلهم بالبينات فقالوا أبشر يهدوننا فكفروا وتولوا واستغنى الله والله غني حميد. அவர்களுக்கான தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வருவோராக இருந்தபோது, ஒரு மனிதரா எங்களுக்கு வழிகாட்டப் போகிறார் என்று கூறி அவரை நம்ப மறுத்து புறக்கணித்ததே இதற்கு காரணம். எனவே அவர்களை அல்லாஹுவும் புறக்கணித்து விட்டான். அல்லாஹு தேவைகளற்றவன், புகழுக்குரியவன். زعم الذين كفروا أن لن يبعثوا قل بلى وربي لتبعثن ثم لتنبؤن بما عملتم وذلك على الله يسير. உயிர்ப்பித்து எழுப்பப்படவே மாட்டோம் என இறை மறுப்பாளர்கள் எண்ணுகின்றனர். அவ்வாறல்ல. என் இறைவன் மீது சத்தியமாக நீங்கள் உயிர்ப்பித்து எழுப்பப்படுவீர்கள். பின்னர் உங்களின் செயல்களை பற்றி உங்களுக்கு அறிவிக்கப்படும். இது அல்லாஹுவுக்கு எளிதானதே என்று கூறுவீராக. فآمنوا بالله ورسوله والنور الذي أنزلنا والله بما تعملون خبير. فآمنوا بالله ورسوله والنور الذي أنزلنا والله بما تعملون خبير. அல்லாஹுவையும் அவனது தூதரையும் நாம் இறக்கி வைத்துள்ள ஒளியையும் நம்புங்கள். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன்.
يوم يجمعكم ليوم الجمع ذلك يوم التغابن ومن يؤمن بالله ويعمل صالحا يكفر عنه سيئاته ويدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم. அனைவரையும் ஒன்று திரட்டும் நாளுக்காக அவன் உங்களை ஒன்று சேர்க்கும் நாளை நினைவூட்டுவீராக. அது தீயோர் இழப்பிற்குள்ளாகும் நாள். அல்லாஹுவை நம்பி நற்செயல்கள் செய்வோருக்கு அவரது தீமைகளை அவரிடமிருந்து அழிப்பான். அவரை சொர்க்கங்களில் நுழையச் செய்வான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். அதில் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். والذين كفروا وكذبوا بآياتنا أولئك أصحاب النار خالدين فيها وبئس المصير. யார் மறுத்து நமது வசனங்களை பொய்யென கூறினார்களோ அவர்களே நரகவாசிகள். அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். அது சேருமிடத்தில் கெட்டது. ما أصاب من مصيبة إلا بإذن الله ومن يؤمن بالله يهد قلبه والله بكل شيء عليم. எந்த துன்பமானாலும் அது அல்லாஹுவின் நாட்டத்தை கொண்டே ஏற்படுகிறது. யார் அல்லாஹுவை நம்புகிறாரோ அவரது உள்ளத்திற்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். ஒவ்வொரு குரலையும் அல்லாஹ் நன்கு அறிந்தவன். وَأَطِيعُوا اللَّهَ وَأَطِيعُوا الرَّسُولَ فَإِن تَوَلَّيْتُمْ فَإِنَّمَا عَلَى رَسُولِنَا الْبَلَاغُ الْمُبِينُ. அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள், தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் தெளிவாக எடுத்துரைப்பதுதான் நமது தூதரின் கடமையாகும். الله لا إله إلا هو وعلى الله فليتوكل المؤمنون. அல்லாஹ் அவனை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவின் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். يا أيها الذين آمنوا إن من أزواجكم وأولادكم عدوا لكم فاحذروهم وإن تعفوا وتصفحوا وتغفروا فإن الله غفور رحيم. இறை நம்பிக்கை கொண்டோரே, உங்கள் மனைவியரிலும் பிள்ளைகளிலும் உங்களுக்கு எதிரிகள் உள்ளனர். எனவே அவர்களிடம் எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் செய்து மன்னித்தால் அல்லாஹ் மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன். إنما أموالكم وأولادكم فتنة والله عنده أجر عظيم. உங்கள் செல்வங்களும் பிள்ளைகளும் சோதனையே. அல்லாஹ் அவனிடமே மகத்தான கூலி உண்டு. فاتقوا الله ما استطعتم واسمعوا وأطيعوا وأنفقوا خيرا لأنفسكم ومن يوق شح نفسه فأولئك هم المفلحون. உங்களால் இயன்ற அளவுக்கு அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். செவிசாய்த்து கட்டுப்படுங்கள், செலவிடுங்கள். அதுவே உங்களுக்கு சிறந்ததாகும். தம்மிடமுள்ள கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறாரோ அவர்களே வெற்றியாளர்கள். إن تقرضوا الله قرضا حسنا يضاعفه لكم ويغفر لكم والله شكور حليم. நீங்கள் அல்லாஹுக்காக அழகிய கடன் கொடுத்தால் அதை உங்களுக்கு அவன் பன்மடங்காக பெருகச் செய்வான். மேலும் உங்களை மன்னிப்பான். அல்லாஹ் நன்றி பாராட்டுபவன், சகிப்புத்தன்மை மிக்கவன். عالم الغيب والشهادة العزيز الحكيم.
அவன் மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் அறிபவன், மிகைத்தவன், நுண்ணறிவாளன். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.